அப்போ பார்த்தோம்னா கதவை திறக்கும். ஏன்னா அந்த எலக்ட்ரான் இந்த நிலையில் இப்படி கொண்டாடுறோம். இப்போ இந்த மனிதன் இந்த இயற்கை நிலைகளை இப்படி கொண்டாடுறான். அதே மாதிரி தான் நாமும் வேதனை என்ற உணர்வு ஆணவ நினைச்சு நமக்குள் சிக்கல் என்ற உணர்வு வரும். அப்போ நாம் நுகரும் உணர்வு தான் நம்ம இயக்கும். அப்போ அந்த உணர்வின் தன்மை தான் கூடும். நாம் இதுக்கு என்ன செய்யணும்? இந்த எலக்ட்ரான் இந்த நிலையில் தெளிவாக கொடுக்கிற அந்த விஞ்ஞானம் நிரூபிக்கின்றது. மெய்ஞானிகள் காட்டியது பிறவி உணர்வுகளை நாம் வேகமாக இருக்கும்போது என்ன செய்யுது? நல்ல உணர்வு உடைச்சி உள்ளுக்கு போகிற மாதிரி இருக்கு. அதனால இந்த உணர்வுகள் நாம் எங்கிருந்தாலும் அந்த உணர்வின் அழுத்தம் இப்போ நாம் சொல்லும்போது அடிக்கடி நாம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த கோபத்தை நமக்குள் வராதபடி தடுக்கணும்னு என்ன செய்யணும்? அந்த அருள் உணர்வை நாம் அடிக்கடி அதை சேர்த்து இணைக்கணும். அப்போ அந்த உணர்வுகள் அந்த சார்ஜ் அதிகமாகும். அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரவையும் நான் பெறணும் ஈஸ்வரான்னு நினைச்சிட்டு என் கடவுளுக்கு அந்த நல்ல அவர் செய்யக்கூடிய இடங்களில் நல்ல பேரும் புகழும் இருக்கணும், அவர் நல்லதாக இருக்கணும், இந்த உணர்வு எடுத்துக்கணும். இப்போ 4 தரம் சொல்லியாச்சு அப்படின்னா அடுத்தபடி அந்த துரு நட்சத்திரத்தின் பேரை சார்ஜ் ஏற்றிக்கணும். இந்த உணர்வின் தன்மை வரப்போகும்போது அது பாதுகாப்பாக நிலைவர். இதை நாம் பெண்கள் கூடுமானவர்கள் நம்ம தியான வழி என்பது அதுதான் குடும்பத்தோட வர சொல்லி நாம் இந்த உபதேசத்தை சொல்லி நாம தியானம் என்பது நாம் ஒவ்வொரு நொடியிலும் நமக்குள் தீமை போக அதை தடுத்து பழகிறது தான் தியானம். அப்போ அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை சேர்க்கும்போது நம் வாழ்நாளில் எல்லா அணுக்களுக்கும் சேர்த்தணும். நாம் வாழ்நாளில் புழுவிலிருந்து வரப்போகும்போது தீமையிலிருந்து விடுபடும் உணர்வு வந்தோம். இந்த தீமையை நீக்கி அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு உங்கள்கிட்ட பரிசீலனை இந்த காற்றுல இருக்கு. அப்போ அந்த காற்றுல இருக்கும் அதை எடுத்து பயன்படுத்தி அந்த துரு நட்சத்திரத்தை என்னன்னா நம்ம ஆயுள் மெம்பர் அதில் சேரும். ஆயுள் கால மெம்பராக சேரும். அந்த ஆயுள் கால மெம்பர் அன்னைக்கு இந்த வாழ்க்கையில் நம்ம இந்த குடும்பத்தில் இப்படி கடைபிடித்தாலும் பையனுக்கு குறை இருந்தாலும் உடனே அந்த துரு நட்சத்திரம் பேரல் பெறணும். இதை அடக்கி அவனுக்கு அந்த அருஞானம் பெறணும் அப்படின்னு நினைக்கணும். தொழில்களில் இதாக வந்தாலும் நஷ்டமே நிறைய வரக்கூடாது. அது சிந்தனை செய்யணும்னா அதெல்லாம் நஷ்டம் வருதுன்னாலும் கூட இந்த உணர்வை எடுத்து நமக்குள்ளாது அது எப்படி செய்யணும் சிந்தனை வரும். அதுக்கு தகுந்த நமக்குள்ள என்ன வரும். நீங்கள் அடுத்த விட்ட போய் இந்த மாதிரி கடை இதாகி போச்சுன்னு அடுத்தவங்களுக்கு சொன்னேன், ஒருத்தர்கிட்ட சொன்ன ஒரு விதமாக சொல்லுவாங்க, இன்னொருத்தர்கிட்ட சொன்ன இன்னொரு விஷயம், எல்லாம் சேர்த்து குழப்பி ஒன்றுமே தொழில் செய்ய முடியாது போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த உணர்வை எடுத்து சோரின் தன்மை வரும்போது நம்மை நாம் தாழ்த்தி போடும். வேற ஒன்றும் வேண்டிய கணவன் மனைவி இதே மாதிரி எடுத்து கணவனுக்கு இந்த உயர்ந்த ஞானம் கிடைக்கணும், சிந்திக்கும் ஆற்றல் வரணும், தொழிலில் நல்ல வீரிய சக்தி வரக்கூடிய உணர்வு வர வேணும். தியானம் எடுத்து இந்த காலையில் துரு தியானத்தில் எடுத்து பாய்ச்சி பாருங்க. அவர் மனம் வலுவையா இருக்கணும், எண்ணங்கள் சீராக இருக்கணும், அவர் செய்யக்கூடிய போட்டு நன்மை வரணும், அனைவரும் போட்டு நிலை வரணும், அவர் எந்த வியாபாரத்தில் வாங்குறவங்களாம் நல்லா இருக்கணும், அவர் மேலே பற்று வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் எண்ணி பாருங்க. மனைவி இந்த மாதிரி எண்ணியாச்சுன்னா வேற யார்ட்டும் யோசனை கேட்க வேண்டியது. இந்த உணர்வு நீங்கள் போயிட்டு வாங்க எல்லா காரியம் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. அப்போது இந்த ஆஃபீஸில் அவருக்கெல்லாம் போட்டு நிலை வரும்னு நீங்கள் எண்ணுங்க. வியாபாரத்தை நல்லா பெருகுன்னு நினைங்க. அப்படி வியாபாரத்துக்கு போகும்போது நல்ல சரக்கை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சக்தி கிடைக்குன்னு எண்ணி போச்சணும். அப்போ என்ன செய்யறோம்? அவங்களை இந்த கணவன் மனைவி வரும்போது அந்த உணர்வை உருவாக்கும். இந்த மாதிரி வரும். நாம் இது வாழ்ந்து காட்டணும், செயலாக்கி பார்க்கணும். நம்ம உணர்வு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம மற்றவங்களை பார்க்கும்போது நம்ம சொல்லும்போது இதை வழிபடுங்கன்னு சொல்லும்போது அது உணர்வு அங்கே விளையணும். அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். அவங்க உடலில் விளையக்கூடிய மூச்சு இங்கே பரவணும். நம்ம ஊருக்குள்ளே நாம் இருந்தால் நம்ம வீட்டை மட்டும் ஆகாது. நாம் சொல்லும் உணர்வு நுகர்ந்த பின் அவங்க குடும்பத்திலும் பரவி அந்த சேமமான நிலைகளில் மாறும். நம்ம தெருவுக்குள்ளே நல்ல அலைகள் பாயும். அப்போ ஒன்றுபட்டு வாழணும். ஒரு தெருவுக்குள்ளே ஒருத்தர் வேதனைப்படும் ஒருத்தர் செய்யட்டும், இன்னைக்கு இருக்கட்டும் நான் பார்க்கறேன்னு விரட்டான்னு வச்சு அவனை பார்த்தா பாயம். அதே மாதிரி உணர்வு வரப்போ இருக்கட்டும் அவனை பார்க்கறேன்னு அடுத்தவங்க சொல்லுவான். இவங்களுக்குள்ள சண்டை எங்கே வந்து வருதோன்னு பயத்தின் நிலை. இந்த உணர்வு எடுத்து அந்த தெருவில் என்ன செய்யும்? பயந்த உணர்வு வரும். அந்த தெருவில் வாழ்கிறவங்க அதே சமயத்தில் தொழில் செய்தாலும் விவசாயம் செய்தாலும் மட்டமாகும். அந்த உணர்வின் தன்மை இப்படி அதிகமாக சேர்த்தால் இந்த உணர்வு இங்கே பெய்கிற மழை இங்கே வராது. அந்த உணர்வின் தன்மை எந்த அளவுக்கு போதும் இதாகும். அவங்க தொழிலுக்கு போனாலும் விவசாயம் கெடும். இந்த வெறுப்பின் உணர்வு பய உணர்வு கொண்டு இதை எடுத்த உடனே அது சிந்திக்கும் தாயில் இழக்கும். ஆகவே நாம் இதே போல சோர்வும் சஞ்சலம் ஏற்படுது. அதோட நீங்கள் அந்த செடியை பார்த்தோன்னா செடியினுடைய நல்ல வித்துகள் வர. ஏன்னா அதெல்லாம் உண்டு நாம் வந்தோம். இதில் சோர்வென்று உணர்வு சேர்த்து உணர்ச்சிகளை வெளிப்படும் போது இந்த தாவர இனங்களை வளர விடாது தடுக்கும். இதெல்லாம் நாம் மனிதன் ஆனப்பின் எல்லாவற்றையும் உணர்ந்து வந்தோம். அதனால நாம் இதெல்லாம் நாம் தெளிவான முறையில் நாம் வாழ்றதுக்கு இந்த ஆயுள் மெம்பர் துருவ நட்சத்திரம் ஒன்றியே வாழும். அது ஆயுள்கால மெம்பராக சேர்ந்து ஒவ்வொரு நிமிஷமும் அந்த துருவ நட்சத்திரத்தை எடுக்கும். காரணம் நமது குரு மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் நமக்கு அருளினார். அவர் வழியில் அவர் காட்டிய நெறிகளை
அந்த துரு நட்சத்திரத்தின் பால் நம்ம எடுக்கணும். நாம் எல்லாம் அதில் அங்கத்தினர் ஒன்றானவர். அவரும் ஒன்றிய நிறைவேற்று அந்த ஒளிப்பட இருள் நீ அருள் பெற நமக்கு இருளை அகற்றலாம். அருள் பெற இருளை அகற்றும் சக்தி பெறலாம். இதெல்லாம் நம்ம பெற்று பழகணும். சொல்றது உங்களுக்கு அர்த்தமாச்சுங்களா? இது ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்கணும். இந்த சக்கரம் கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா, இப்ப தியானத்தில் இருக்கும்போது என் நெத்தி உங்களை பார்க்க சொல்லும். இதுல இருந்து நம்ம குரு அருளே அவர் காட்டி அவர் என்னை இப்படிதான் செய்தார். அந்த நெற்றியை பார்க்கும்போது அவர் கண்ட உண்மையெல்லாம் எனக்கு தெரிய வந்தது. ஆனா இப்போ நான் கண்ட உண்மைகள் அவர் காட்டிய நிலையை துருவ நட்சத்திரம் அதிலிருந்து வரக்கூடிய ஒளிகள் இங்கே வரும். இந்த உணர்வின் தன்மை இது எடுக்கப்படும் போது அதை நீங்க பெறக்கூடிய தகுதி பெறும். ஆனா குருவடிகள் இதை நீங்க எடுத்து வளர வளர உங்களுக்குள் அந்த அருள் சக்தியை மீண்டும் பெருத்து வேறு அருள் இந்த நிலையும் இருளை நீக்கக்கூடிய சக்தியை நீங்க பெறுங்க. இதை நீங்க பெறுவதற்கு இந்த சக்கரத்துல நீங்க இதே மாதிரி காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அந்த சக்கரத்தை ஒட்டு பார்த்தோன்னா அந்த உணர்வுகள் இந்த ஒளியாக தெரியும். அப்ப நீங்க எதையெல்லாம் எண்ணுங்களோ அந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் பெறும். நல்ல உணர்ச்சிகள் வரும். அந்த நினைச்சினம் தான் அது. அதனால குருநாதர் கொடுத்த இந்த 6வது அறிவின் தன்மையை சக்கர வடிவு கொடுத்து, அதாவது அது பிரம்மசக்தி, விஷ்ணு சக்தி, சிவசக்தி, அது கணபதி, விநாயகா என்று இந்த 3 முறைகள் இந்த நிலையை வைத்து நாம் உணர்வுகளுடைய தன்மை விஷ்ணு சக்தி என்றாலும் சிவசக்தி என்றாலும் பிரம்மசக்தி. ஆக பிரம்மசக்தி என்றால் எதை உருவானதோ அது மனம், ஞானம், சரஸ்வதி. ஆக விஷ்ணு சக்தி என்றால் அந்த வெப்பமானாலும் ஈர்க்கும் காரணம் உருவாக்கிய சக்தி. ஆக உணர்வின் தன்மை சிவமாவது சிவத்தை சிவமாகி உடலுக்குள் அந்த சக்தியின் இயக்கம் இப்படித்தான். ஆக சேர்த்துக்கொண்ட வினை அந்த குணம் அதன் உணர்வுக்கு நாயகனாக இயக்கம். ஆக நான் உணர்வின் தன்மை அந்த துரு நட்சத்திரத்திற்கு உணர்வு கணங்களுக்கு அதிபதியாகவும் இருளை நீக்கும். அதான் ஓம் எனவே இந்த உணர்வை வைத்துதான் நாம குரு காட்டிய அறுவடை நம் உடலின் சக்கரமாக நுகர்ந்த உணர்வுகள் நம்ம எப்படி இயக்குகின்றது என்ற உணர்வை பண்ணிதான் இந்த சக்கர வடிவமைத்து குரு வடிவில் இதை அமைத்து கொடுத்து அவர் அமைத்த இந்த உணர்வின் தன்மை கொண்டு உங்கள் வீட்டில் அமையும் போது இதே மாதிரி நீங்க அதை உற்று பார்த்து அந்த ஈஸ்வரான் உங்கள் உயிரை எண்ணி அம்மா அப்பாடுறான் அந்த துருவ நட்சத்திரம் அந்த மாமரிசி ஈஸ்வராய் குருதேவர் அருளால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவர்களும் பெறணும். அகசியமா மகிழ்ச்சி நான் சக்தி நான் பெறணும். துருவ மகிழ்ச்சி நான் சக்தி பெறணும். கொஞ்சம் நேரம் ஏங்கிட்டு அந்த சக்கரத்தை பாடணும். அதை பார்த்து அதன் உணர்வு ஒழிப்பை அதிலிருந்து ஒளி வரும். அந்த உங்க உடல்ல அந்த உணர்ச்சிகள் வரும். அது உணர்ச்சி வந்த ஒரு பாடு பையன் மேல நினைச்சுன்னா அவனுக்கு நல்ல குணங்கள் வரணும். கல்வியில் சிறந்தவனாக வரணும். கல்வியில் அறிஞானம் பெறணும். எல்லோரும் போட்டு நல்ல வரணும். தெளிந்த மனம் வரணும். தெளிவான ஞானி ஆறணும். உலக ஞானம் பெறணும். இந்த குழந்தையை பற்றி வர்ணனை பண்ணணும். இப்ப கணவருக்கு தொழில் மந்தமா இருக்குன்னா தொழில் மந்தமா என்ன, அதே மாதிரி தன் கணவர் செய்யக்கூடிய தொழிலெல்லாம் லாபகரமா இருக்கணும். அவர் வாங்கி செல்வர் குடும்பம் எல்லாம் நலமா இருக்கணும். அவரை பார்ப்பவருக்கெல்லாம் நல்ல எண்ணம் வரணும். இது பண்ணு. அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி எண்ணி கணவன் மனைவி இதே உணர்வு நீங்க எடுக்கணும். ஆக கணவனுக்கு அந்த உயர்ந்த சக்தி வரணும். மனைவிக்கு என்னை அந்த உயர்ந்த சக்தி வரணும். அதன் வாக்கு என்னை நல்வழிப்படுத்த நிலை வரணும். ஏனென்றால் இந்த வசீஸ்வரம் அறிவு கவர்ந்து கொண்ட சக்தி தான் உடலாகுது. அதே சக்தி தான் நம்ம இயக்கு. அதனால்தான் நாம் எதை உணர்ந்ததோ அருந்ததி நாம் நல்லதாக உடலுக்குள் உணர்வாகுது. அது இணைந்து அந்த சக்தி ஆயிடும். நாம கோபத்தின் உணர்வு வந்தால் உடலாகுது. வசீஸ்வரங்கிறது கவர்ந்து கொண்ட சக்தி. அது உணர்வாகும் போது பிரம்மமாகுது. அந்த பிரம்மானது பண்ணுது. அதனுடைய சக்தி யாரு? அருந்ததி. இணைந்து கொண்ட எனவோ அது இணைந்தே செயல்படும். ஆகதான் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி எந்த குணத்தின் தன்மை இணைந்ததோ அதன் சக்தியாக அதன் ஞானமாக அந்த அணு இயக்கம் என்று இப்படி தெளிவாக கூறும் நமது சாஸ்திரம். அதன்படி நம்ம குருநாதர் காட்டிய அறுவடையை நாம் இதை இப்படி நாம் பின்பற்றி பழகுதல் வேண்டும். அதனால இந்த சக்கரம் கொடுக்கறத நீங்க எல்லா காரியம் நல்லதுதான் நினைக்கணும். குறைகளவே எண்ணக்கூடாது. அதை என்ன இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பெற வேண்டும் என்று அடிக்கடி இந்த உணர்வை சக்தியை செருகேற்றணும். நீங்க ஆயுள்கால நம்புறாங்க. அந்த உணர்வு அடைந்தால் இந்த தீமை என்ற உணர்வுகளை மாற்றி அமைக்கும் சக்தி உங்களுக்குள்ள வந்து உங்க சொல்லின் தன்னை கேட்கும் உணர்வுகள் இருளில் நீக்கி ஞானத்தை ஊட்டும் சக்தி ஆகும். ஆனால் இது நாம தியான வழி அன்பர்கள் நாம இதை பெருக்க வேண்டும். அர்த்தமாதுங்க. ஏன்னா உங்ககிட்ட ரெக்கார்ட் பண்றேன். நினைச்சுதான் கம்ப்யூட்டர்ல அதை ரெக்கார்ட் பண்ணோன்னு அதை அழுத்துதானோ உடனே எழுத்துறது என்னென்ன நிறைய கொடுக்குது எல்லாம் சரி. இப்ப நீங்க கோபமான உணர்வு பதிவு செய்து அவங்க எண்ணும் போதெல்லாம் உடனே அழிச்சு அந்த உணர்ச்சிகள்லாம் வரும். அவனுக்கு எப்படி அழிக்கிறது, எப்படி துரத்துறது, எப்படி மிரட்டுறது, இந்த உணர்வுலாம் இல்ல. அவன் கோபமான நிலைன்னு நம்மளுக்கு ஏதாவது செய்து விடான்னு சிந்தனை வருது. அவனுக்கு நாம என்ன செய்யறது?
ஆனா இந்த மாதிரி நமக்குள்ள இந்த ரெக்கார்ட் பதிவானப்போ இந்த உணர்வோட நல்ல குணத்தோட இணைக்கும் போது அந்த எலக்ட்ரான் என்ற நிலையில் நம்ம பல சிந்தனைக்கு பல செயல்கள் இதெல்லாம் அந்த உணர்வு உணர்ச்சிகளாக விட்டு அதன் வழி தான் நம்ம செயல்படுறோம். இதே மாதிரி தான் உங்கள்கிட்ட இன்னொரு வரையும் ரெக்கார்ட் பண்றோம். ஒரு கம்ப்யூட்டர்ல அந்த ரெக்கார்ட் பதிவு செய்து அது வேலை செய்யுது. இதுதான் வரிசைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி இந்த ரெக்கார்டு என்ன. அப்போ நம்ம குரு வடியில் காட்டிய அறுவடியை நீங்க எடுக்கும்போது ஈஸ்வரா என்று உங்க உயிரை எண்ணி அந்த மாமகரிஷி ஈஸ்வரா குருதேவர் அருளார் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேர அகசியமா மகிழ்ச்சினார் சக்தியும் துருவ மகிழ்ச்சினார் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் தரணும் அப்படின்னு ஏங்கினி அந்த உணர்வை எடுத்துக்கிட்டான். அப்புறம் ஒவ்வொரு சொல்லும் நாம ரெக்கார்ட் பண்ணிட்டு வரோம். இந்த உணர்வுக்கு தக்கவாறு உங்களுக்கு ஞானமே வரும். இப்ப நீங்க ஏதாவது தொழிலுக்கு போறோம்னா இது எப்படி வழி நடத்த நீங்க இந்த மாதிரி எடுத்துட்டு பார்த்தோம்னா உடனே ஒரு சிந்தனை வரும், நாம் எப்படி செய்யலாம். அப்போ பிறர்கிட்ட யோசனை பண்ண அவங்க கலக்கி விட்டுருவாங்க. அவங்க உணர்வு தகுப்பாருவாங்க, என்னடா போன இடத்துல இதாங்க. நீங்களே சிந்தி இந்த உணர்வு இப்படித்தான் செய்ய வேண்டும். அந்த சக்கரத்தில் பார்த்து இந்த உணர்வு வேணும். உங்க சிந்தனை உங்க ஞானத்துக்கு வழி கொடுக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி அவர்கிட்ட சொல்லுங்க, 2 பேரும் உணர்ந்து உன் சக்தி எனக்கு உறுதுணையா இருக்கணும், என்னுடைய செயல் நல்லதா இருக்கணும், நம்ம இருமனமும் ஒன்றணும், அந்த இருவரும் ஒன்று என் செயல் எல்லாம் நல்லா இருக்கணும். அப்ப நீங்க என்ன இந்த உணர்வு அப்பப்போதைக்கு உங்களுக்கு சேர்ந்த உடனே எலக்ட்ரானிக் மாதிரி நாம் எதிர்நிலை வரப்போகும்போது யமனிடம் சாவித்து தன் கணவர் ஆக இந்த உணர்வு வலு இருக்கும் போது தவறு என்றால் உணர்வு உனக்கு அங்கே செல்ல விடாது தடுக்கும். ஆக நல்ல இடங்கள் இருந்து அங்கே அழைத்து சென்று அந்த வாழ வைக்கும். இது உங்க தியான வழி அன்பர்கள் இது வழிகாட்டியாக அமையும். ஏன்னா விஞ்ஞானம் நிரூபிக்குது, விஞ்ஞானிகள் கூறிய வழிப்படி நம்மை எது இயக்குது, நாம் நுகர்ந்தது தான் நம்ம இயக்குது. அதுக்குத்தான் நம்ம அடிமையாகிடும். நம்ம நல்ல குணத்தை தரத்தை குறைத்து விடுகிறோம். ஆகவே நாம் அருள் உணர்வை பெருக்க வேண்டும். ஆக தீமை என்ற உணர்வை மாற்ற வேண்டும். ஆக நாம் என்ன செய்யும், விறகுக்கட்டை இருக்கிறது, அது எரித்தம் என்றால் என்ன செய்து அது ஒளியாகவே தான் மாறும், அது நன்மை செய்யும். ஆக தீமை என்ற உணர்வு ஆனாலும் அருள் என்ற உணர்வை எடுத்து இந்த ஒளியாக தொக்கி உள்ளது இயக்குது, அதுதான். ஆனால் இதை நீக்கி இதோடு சேர்க்கும் ஒளி என்ற நிலையில் மாறும். கட்டை எரித்தம் என்ன செய்யுது, அது கருகுது, ஆனால் வெளிச்சம் கொடுக்குது, ஆனால் ஒன்றை சமைக்குது. இதே போலதான் வேதனை வெறுப்பு என்ற உணர்வுகள் இந்த கதிரியக்க பொறியின் உணர்வால் தான் இயக்குது. ஆனால் அதே சமயத்தில் அருள் என்ற உணர்வு இதை சேர்த்து இதை நாம் நல்ல முறையில் இயக்கப்படும் இந்த கரிய உணர்வுகளை நீக்கிவிடும். ஆக நமக்கு சமைக்கும் பக்குவமும் அந்த வெப்பமும் அதே சமயத்தின் உணர்வை நமக்குள் பக்குவப்படும் அந்த உணர்வின் வலிமைகள் இதை நாம் செய்து பழகும். அதனால இதை உங்ககிட்ட பதிவு செய்கிறோம். இப்போ நம்ம தியானம் இருக்க போகிறோம். அந்த தியான வழிப்படி நீங்கள் அந்த சக்கரத்தில் நீங்கள் எதெல்லாம் எந்தீங்களோ அதெல்லாம் வழிகாட்டும். அதிலிருந்து வெளிச்சம் வரும். உங்களுக்கு அந்த சமயத்தில் சிந்தனைகள் தோன்றும். உங்கள் ஆசையை மட்டும் அதில் கூட்டிடாருங்க. எந்த ஆசை எதுவாக இருக்கணும், அந்த துருவ நட்சத்திரத்தை அந்த ஆசையை மட்டும் கூட்டுங்க. இந்த உடல் ஆசையை கூட்டி இருக்க வேண்டாம். இந்த உணர்வு நான் பெறணும், என் செயல் நல்லதாக இருக்கணும், என் வாழ்க்கை நல்லதாக இருக்கணும், என் சொல் எல்லோரும் நல்லதாக இருக்கணும். இந்த உணர்வு மட்டும் ஆக்கி இது நல்லதாக்கி நமக்கு அது நமக்கு நல்ல உணர்வை கொண்டு வரும். என் பிள்ளை நல்லவனாகணும், உயர்ந்த நிலையை பெறணும் அப்படின்னு எல்லாம் செய்கிறேனே இப்படி இருக்கணும் வேதனை இங்கே மட்டும் எடுத்துடக்கூடாது. என் மனைவிக்கு அந்த அருள் உணர்வு பெறணும், அதன் பார்வை எனக்கு தெளிவாக்கணும், இப்படி இணைத்து வாழணும். இதே மாதிரி நீங்கள் செய்து வாங்க, உங்களை பேரின்பத்திற்கு அழைச்சி செல்லும். ஆக நாம் ஆயுள் மெம்பர் என்ன செய்யணும், அதில் சேர்ந்துடும். உயிருடன் ஒன்றும் அந்த உணர்வின் இருளை அகற்றும், ஒளியால உணர்வை வளரும். இது ஆயுள் காலம் என்றுமே நாம் அறியாத ஒன்று சேர்த்து வாழும் நிறைவு. நாம் எல்லாம் ஒன்றாக சேர்க்கும்போது நீங்கள் என்ன நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க, அந்த அருளை பெறுங்க, எனக்கு பாய்ச்சுறீங்க, நான் உங்களுக்கு பாய்ச்சுறேன். இந்த உணர்வு ஒன்றாகும்போது ஆக ஒளியின் வலு வரும்போது இருளை அகற்றும் வலிமை தரும். என்றும் நாம் அழியா உணர்வின் சக்தியை நாம் தரும். அந்த நிலையை நாம் அடைதல் வேண்டும். கொஞ்சோண்டு காப்பி கொடுக்குறேங்க வச்சாங்க, நான் வந்து ஆரம்பிச்சுக்கலாம் தியானத்தை. இப்போ இங்கே வரோம், இதுதான் இங்கே வந்தவங்க கூட ஆயுள் மெம்பர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. எல்லா ஊரில் இருக்கிறவங்க இருக்கிறீங்களா? கோயில்தானி மற்றவங்க வந்திருக்காங்க, இதுலேருந்து வந்திருக்கிறாங்க, கடலூர்லேருந்து வந்திருக்கிறாங்க, சில வேறு திருச்சியிலேருந்து 2 ஒருத்தர் வந்திருக்காங்க. சரி வரிசை பயிற்சி போய் தானே இதெல்லாம் நம்ம பாய்ச்சி தான் நம்ம கொடுக்கணும். மணி என்னாச்சு? 6. அதை வந்து எல்லாரும் ஒன்று போல கடைபிடிக்க முடியும். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் கடைபிடித்து ஒருத்தர் கடைபிடிக்கலைன்னா அங்கேயும் போராட்டம் வந்துடும்.
அதனால இந்த ஆயுள் மெம்பரை சேர்றவங்க தான் இந்த உணர்வை கேட்டு இதன் வழி நாம வழிநடத்தை சென்றால் அது சொர்க்க லோகமா மாறும், சொர்க்க பூமியாக இந்த உடல் மாற்றும், சொர்க்க வாசலாக மாற்றும். நம்ம அதே சமயத்துல மகிழ்ச்சி பெறும் நம்ம வீடாக மாற்றும். நமக்குள்ள ஒரு கோயிலாகவே நம்ம வீடே கோயிலாக மாறும். அங்க சில பேர் வந்தானே எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லுவாங்க. சங்கடப்பட விட்டு அவங்களும் மன சோர்வு அடைவாங்க. மனசுல எண்ணி அம்மா அப்பாளால் மா மகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் அருளால் அகசியமா மகர்ஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகர்ஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்கள் பூர்வ மத்தியில் எண்ணும். ஓம் ஈஸ்வரா இதை இப்ப எண்ணி ஏங்கும் போதே நம் உயிரை எண்ணும், இந்த புருவ மத்தியில் எண்ணும். அந்த புருவ மத்தியில் எண்ணி இந்த உணர்வு ஓம் ஈஸ்வரா என்னும் உயிரை எண்ணி அந்த இயங்கும் போது நாம் இன்னேர்வனில் உபதேசித்த உணர்வின் சக்தி நீங்க பெறக்கூடிய தகுதி பெறுங்கள். எமது குருநாதர் காட்டி அந்த துருவ நட்சத்திரத்து உணர்வை நான் நுகர முடியும். நுகர்ந்த உணர்வுகள் நீங்கள் கவரக்கூடிய சக்தியும் பெறுகின்றேன். அதனால இப்ப இந்த பாடல் பாடிட்டு இருக்கும் உங்க உயிரை ஈசனாக நினைச்சு கண்ணை எண்ணெய் அந்த புருவ மத்தியில் பாருங்க. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சொரூபா என்னை ஆட்கொண்டருள்வாய் குருதேவா ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா ஆதிசக்தியின் அருள் பெற்ற ஈஸ்வரா கருணை சொரூபா என்னை ஆட்கொண்டருள்வாய் குருதேவா ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா என் இசையில் நீ இசைப்பாய் என் நினைவில் நீ வருவாய் உன்னருளை பெற்றிடவே என் நினைவை தந்துவிட்டேன் உன்னிடம் ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா நான் இல்லை நீ இல்லா இவ்வுலகில்
நான் இல்லை நீ இல்லா உலகம்னா அந்த உயிர் இந்த உடலான உலகில் இல்லைன்னா நான் இருக்க முடியாது. தான் நான் இல்லை நீ இல்லா இவ்வுலகம். நான் இல்லை நீ இல்லா இவ்வுலகில் எல்லா நினைவையும் பெற்றிடவே எனக்கருள் செய்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. பாட்டை மட்டும் பாடிவிட்டு பல நினைவில் நான் இல்லாமல் பரிபக்குவ நிலையை எனக்கருள் செய்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. என் நினைவை எங்கெங்கோ அலைய விட்டு என் ஆசை என்னுள்ளே வளர்ந்திடாமல் என்னுள்ளே என்றும் நீ இருந்து விடு ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. என் ஆசை என்னுள்ளே வளர்ந்திடாமல் என்னுள்ளே என்றும் நீ இருந்து விடு ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. இப்ப என் நெற்றியை பார்க்க சொன்னுடைய நோக்கம், எனது குருநாதர் காட்டிய அருள்வழியில் என் உயிரான ஈசனிடம் வேண்டி என் குரு காட்டிய அருள் உணர்வை நான் ஏங்கி இங்கே பெறுகின்றேன். அந்த அருள் பெற வேண்டும் என்ற இயக்கத்துடன் நீங்க எண்ணி உங்க உயிரை ஏண்டும் போது அதே கண்ணன் வழி குரு காட்டிய அருள்வழி உணர்வுகளை அந்த துருவ நட்சத்திரத்துடன் உங்களை இணைக்க செய்கின்றது. என்றால் குரு எனக்கு அதை காட்டி அதன் வழிதான் கொண்டு வந்தார். அதன் வழிதான் உங்களுக்கு குரு வழியை காட்டி அந்த உணர்வின் தன்மை எடுக்கும் உணர்வுகள் உங்களுக்குள் பதிய செய்யும். உங்களுக்கு நல்ல அர்த்தமாகுதுங்களா? அதனால்தான் இதை நீங்க இப்ப நாம் எண்ணும் போது இப்போ நீங்க என் புருவ நெற்றியவே எண்ணி பாருங்க. அம்மா அப்பா அருளால் மா மகரிஷி நீங்க அப்படி எண்ணி இந்த நெற்றியை பாருங்க. மா மகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அருளால் அகசியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரருளையும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி என் புருவ மத்தியை நீங்கள் பாருங்கள். என் உயிரான ஈசன் வேண்டி என் குரு காட்டிய அருள்வழியில் அவர் அருள்வழி காட்டிய அகசியின் அருளும் அவன் துருவனான அந்த அருள் உணர்வும் துருவ நட்சத்திரமான அந்த பேரருளையும்
ஏங்கி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஏங்கி தியானிக்கின்றேன். அதன் வழி நீங்கள் இயங்கும் போது அந்த உணர்வுகள் இங்கே அலைகள் வந்து உங்கள் உடல்களிலே அந்த உணர்ச்சிகள் பரவி பேரருளை பெறும் தகுதியை பெறுகின்றேன். நாம் அதில் ஆயுள் கால மெம்பராக இணைகின்றோம். இதிலிருந்து உறுதி பூண்டு உணர்வின் தன்மை நாம் உபதேசித்த உணர்வு வழிப்படி நாம் வாழ்க்கையில் வழி நடத்துகின்றேன். அந்த வழி நடத்தும் அந்த அருள் சக்தியை நான் பெற வேண்டும் என்று அம்மா அப்பாளால் அகசியமா மகிழ்ச்சிகளின், அதாவது மா மகிழ்ச்சி ஈஸ்வராய குருதேவர் அருளால் அகசியமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்கள் உயிரான ஈஸ்வரனிடம் வேண்டி அதே உணர்வின் கண்ணின் நினைவே எனது பூர்வ மத்தியில் எண்ணி உற்று பாருங்கள், அதை ஏங்கி பெறும். நான் உங்களுக்கு உங்கள் உயிரான ஈசனிடம் வேண்டி அந்த ஈசன் வீட்டிற்கும் ஆலயத்தில் அந்த அருள் உணர்வு பட வேண்டும், குரு அருள் பரவ வேண்டும், அகசியமா மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும், துரு மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும், துரு நட்சத்திரத்தின் பேரருள் பெற வேண்டும் என்று அங்கே உங்கள் உடல் அந்த அருள் உணர்வு பரவி அந்த அருள் சக்தி பெற வேண்டும் என்று உங்களை தியானிக்கின்றேன். நீங்கள் அதன் வழி பெற இயங்கிறோம். இப்போ அந்த அருள் உணர்வுகள் நீங்கள் பெறுவதை நீங்கள் உணரலாம், உங்கள் உடலில் பரவுவதையும் உணரலாம்.